வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பேபி பொட்டேட்டோ வச்சு சூப்பரான ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறாங்க. அந்த டிஷ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம் ஆலு. இது எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்றதை பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: பேபி பொட்டேட்டோ 1 கிலோ, தயிர் 400 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், வெங்காயம் 3 நம்பர் 150 கிராம், முந்திரி பருப்பு 10 நம்பர், காஷ்மீரி மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு எண்ணெய் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகாய் 1 நம்பர், எண்ணெய் 3 டீஸ்பூன். 1 kg பேபி பொட்டேட்டோவை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிடுங்க. பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இது தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து நம்ம இது ஊற வைக்கும் போது மசாலா டேஸ்ட்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்குள்ளே இறங்கும். நீங்கள் இது மாதிரி பண்ணாமே போடலாம், பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மசாலா டேஸ்ட் உள்ளே இறங்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் 400 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1.5 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், இது ஆப்ஷனலுங்க, 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு 1 கிலோ, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மசாலா வந்து அந்த உருளைக்கிழங்குல இப்போ ஊறணும். இதை 1/2 அன் ஹவருக்கு மேரினேஷன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் 3 வெங்காயம், அதாவது 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் வந்து தெரிக்காதுங்க. தண்ணியாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா மேலெலாம் தெரிச்சிடும். இந்த பாருங்க நம்மளுக்கு எதுவும் தெரிக்கல பாருங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. இது கலர் மாறும். இந்த பாருங்க கலர் மாறிச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா 1 நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் முந்திரியும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கணும். அந்த வெங்காய வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரா ஃப்ளேவர்ஸ்லாம் வெளியே போகும். இந்த பாருங்கள் கலர் மாறிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக குக் ஆகணும். கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மீதி இருக்க கிரேவியை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே மூடிடுங்க. மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம போட்ட அந்த மசாலா அந்த தயிர் எல்லாம் குக் ஆகிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி அழகாக தொக்காக பிரிஞ்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜில் 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதை பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா 1 கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசாலா போட்டு அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற மசாலா எல்லாமே இப்போ நல்லா குக் ஆகணும். ஸோ நம்ம இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் இந்த கிரேவியில் வந்துடும். இப்போது இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே மூடிடுங்க. 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா
நல்லா கிரேவி ட்ரையாக ஆயிருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயும் மேலே பிரிஞ்சிருக்கணும். இப்படி வந்தால் தான் அந்த தயிர் மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. இது ஆப்ஷனல் தான். கஸ்தூரி மேத்தி வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். ஆனால் இதை போட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு வந்து டேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. நான் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை மறுபடியும் வந்து என்ன பண்ணணும்னா லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா இந்த கரம் மசாலாலாம் போட்டு இல்லைங்களா, கஸ்தூரி மெத்தி, இதெல்லாம் குக் ஆகிட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு இந்த டேஸ்ட்டும் அதில் இறங்கியிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எதுக்கு ஒன்றா வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தாய்நாட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்காக தம் ஆலு கிரேவி செஞ்சு காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.